الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. ونبي موسى الأشعري رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم إن أعظم الناس أجرا في الصلاة أبعدهم إليها ممشى فأبعدهم والذي ينتظر الصلاة حتى يصليها لإمام أعظم أجرا من الذي يصليها ثم ينام متفق عليه. பின்னிட்டுக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக தொழுகைக்காக நாம் நடந்து வரக்கூடிய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் வரக்கூடிய மீதமுள்ள ஹதீஸுகள், முதல் ஹதீஸு அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வெகு தூரம் நடந்து வருபவர்கள் தான் மக்களில் நற்கூலியில் அதிகம் பெறுபவர். பின்னர் அதற்கு அடுத்த தூரத்திலிருந்து வந்து தொழுபவர் ஆவார். தொழுகையை இமாமுடன் தொழுவதற்காக எதிர்பார்த்திருப்பவர் தனித்து தொழுது விட்டு பின்னர் தூங்கி விடுபவரை விட நற்கூலி அதிகம் பெறுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய 681வது ஹதீஸும் முஸ்லிமில் வரக்கூடிய 662வது ஹதீஸ். இந்த ஹதீஸிலும் நமக்கு சொல்லப்பட்ட விஷயம், எந்த அளவுக்கு நம்முடைய வீடு அல்லது எந்த அளவுக்கு நம்ம நடந்து வருகின்றோமோ தொழுகைக்காக பள்ளிவாசலுடைய ஜமாத்துடன் கலந்து கொள்வதற்காக அவ்வளவு நன்மைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இப்போ இங்கு நாம் முன்கூட்டியே பார்த்தோம், ஒரு மனிதன் ஒரு காலடி எடுத்து வைக்கும் பொழுது அவர்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. பிறகு அல்லாஹு தாலாவிடம் அவர் மிக விருப்பமுள்ள ஒரு மனிதனாக ஆகின்றார். அது மட்டுமல்ல, வானவர்களும் அவருக்காக எதுவரை தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கின்றாரோ அதுவரை அவருக்காக துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள், அவர்களுக்காக கருணைக்காக துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு ஜமாத்துடன் வந்து தொழுவது என்பது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் மீது என்ன கடமையாக இருக்கின்றது. ஜமாத்தினுடன் கலந்து கொள்வது என்பது ஃபரதான தொழுகை சேர்ந்து தொழுவது கடமையான ஒரு விஷயம் பருவ வயது அடைந்த முஸ்லிம் ஆண்களுக்கு. இந்த ஹதீஸுகள் மூலமாக இதை அறிந்தோம். அதே போல இமாமுடன் ஒருவர் தொழுது விட்டு அந்த இமாமுடன் சேர்ந்து ஜமாத்திலிருந்து தொழக்கூடியவர், தொழுது விட்டு அந்த காத்து கொண்டு தொழுகிறக்கூடியவர் சிறந்தவராகார். யாரை விட? தனியாக தொழுது விட்டு தூங்கக்கூடியவர். இந்த விஷயம் குறிப்பாக இஷாவுடைய தொழுகைக்காக சொல்லப்பட்ட விஷயம். ஏன்னா இஷாவுடைய தொழுகை என்று பார்க்கும் பொழுது நாம் முன்கூட்டியே பார்த்தோம், முனாஃபிக்குங்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடிய தொழுகையில் பார்க்கும் பொழுது ஒன்று இஷாவுடைய தொழுகையும் அடுத்ததாக ஃபஜ்ருடைய தொழுகையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முதல் பங்கில் இரவுடைய 3 பங்கு இருக்கும் பொழுது இஷாவுடைய தொழுகை மட்டும் கொஞ்சம் தாமதமாக ஆகக்கூடியவர்களாக இருப்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள் இன்னும் தாமதமாக்கணும், ஆனால் தன்னுடைய உம்மத்தினுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். மக்களுக்கு எது இலகுவாக இருக்குமோ அதன் பிரகாரம் தொழுது மக்களுக்கு சிரமம் இல்லாத ஒரு நிலையை ஆக்கினார்கள். இதை தவிர 2 பிரபல்யமான இந்த ஹதீஸு, இது பலவீனமான சில ஹதீஸுகளாக இருக்கின்றது. ஒன்று, பள்ளிவாசல்களுக்கு இருளில் நடந்து செல்பவர்கள் மறுமை நாளில் முழுமையான ஒளியை பெற்றவர்களாக இருப்பார் என அவர்களுக்கு சுப செய்தி கூறுங்கள். பஷீரில் மஷாஇன ஃபி ظுலமில் மசாஜிதி பின்னூரி தாம்ம யௌமல் கியாம. இந்த ஹதீஸு பார்க்கும் பொழுது ஒரு பலவீனமான ஹதீஸ், அபூதாவூத் மற்றும் திர்மிஸில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. ஆனாலும் இதனுடைய அர்த்தங்களை பார்க்கும் பொழுது இதனுடைய சொல்லப்படக்கூடிய விஷயம், கண்டிப்பாக ஒரு மனிதன் தொழுகையை பேணக்கூடும் பொழுது அல்லாஹு தஆலா அவனுக்கு தனிப்பட்ட ஒரு ஒளியை ஏற்படுத்துவான். அது மட்டுமல்ல, ஒதுவுடைய சிறப்புகளையும் நாம் பார்த்தோம். இங்கு இன்னொரு ஹதீஸும் வருகின்றது, சிலர் இதையும் தெரியப்படுத்துவார்கள். பள்ளிவாசலுக்கு வழக்கமாக அதிகம் போய் வருபவராக ஒருவரை நீங்கள் கண்டால் அவருக்கு இறைநம்பிக்கை உண்டு என சாட்சி கூறுங்கள். அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்பவர்கள் எல்லாம் யாரெனில் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு தொழுகையை பேணி ஜகாத்தை கொடுத்து அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்படாத அவர்கள்தான், இவர்களே நேர்வழி பெற்றவர்கள் உள்ளவர் ஆவார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் 9வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் கூறியுள்ளார். இப்போ இந்த முதல் பாகம் ஹதீஸுடைய பாகம் பார்க்கும் பொழுது, ஒருவர் பள்ளிவாசலுக்கு அதிகமாக வந்து போறார், தொடர்பு இருந்தால் அவர்
ஈமானவிடம் ஈமானியராக இருக்கின்ற என்று சாட்சி சொல்லுங்கள் என்று இது என்ன, இதுவும் என்ன, தாயிஃபான ஒரு பலவீனமான ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. ஆனால் அடுத்து சொல்லப்பட்ட வசனம் என்ன, அது உண்மையான விஷயம். உண்மையாக இந்த பள்ளிவாசலை கட்டமைக்கக்கூடியவராக இருக்கட்டும், அல்லது இந்த பள்ளிவாசலை தொடர்பு வைக்கக்கூடியவர்கள், நிர்வாகம் செய்யக்கூடியவர் என்றால் பள்ளிவாசலுக்கு தொடர்பு தொழுகக்கூடியவரும் அதை பற்றி கவலை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் யார்? உண்மையாக அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாள் மீது ஈமான் கொள்ளவர்கள் தான் இந்த விஷயம் செய்வார்கள். ஏனென்றால் தொழுகை தொழக்கூடியவர்களும் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்கள் தான் செய்வார்கள். இப்போ அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு தஈஃபான ஹதீஸை விட நமக்கு நிறைய சஹீஹான ஹதீஸுகளே போதுமானதாக இருக்கின்றது. நாம் பள்ளிவாசலுக்கு தொழக்கூடிய அந்த சிறப்புகள் நாம் பெறுவதற்காக. நம்முடைய மார்க்கம் துணியத்துக்குரிய அல்லாஹ்விடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சஹாபாக்கள், தாபீன்கள் என்று சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை நமக்கு அந்த மார்க்கத்தை அமானிதமாக ஒப்படைத்திருக்கிறாங்க. இதை கொண்டு நாம் ஒருவர் அமல்படுத்தினாலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுவிடலாம். ஆனால் இதை விட்டு பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் என்ற விஷயங்களை எல்லாம் கொண்டு வரும் பொழுது என்ன வருகின்றது? இந்த மார்க்கம் என்ன அவ்வளவு பலவீனமாகிவிட்டதா? இந்த மார்க்கத்தை கட்டி எழுப்புவதற்காக மக்களை அந்த பக்கம் கவருவதற்காக வாயிஃபான மௌதுஆன இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் தேவையா? இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். ஆக மார்க்கம் நமக்கு தூய்மையான ஒரு வடிவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸில் சொல்லப்பட்ட சிறப்புகளை நாம் அறிந்து அதை அமல்படுத்தினாலே அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு நிறைய சிறப்புகள் நாம் பெறலாம். ஆக அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ச்சியாக இந்த விஷயம் முடிஞ்சது. இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்காக எதிர்பார்த்திருக்கக்கூடிய சிறப்புகளை என்ற விஷயங்களும் சில பாடங்களை பார்த்துவிட்டு ரமதானுக்காக நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன பாடங்கள் இருக்கும் என்று நம்முடைய இந்த அமர்வில் நாம் ஆரம்பிக்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் பள்ளிவாசல் மற்ற சிறப்புகள் எல்லாம் அறிந்தோம், அதை அமல்படுத்தி அதனுடைய அஜரை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.